இன்றிலிருந்து நம்முடைய VTheLeaders.org அதில் மூமெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். கோயம்புத்தூரில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் அதை உருவாக்குறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு நிறைய மனிதர்களை இங்கிருந்து நம்ம அனுப்புகிறோம். அவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வர்றாங்க. குட் பாலிட்டிக்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம் மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். ஸோ அதனால தான் நம்முடைய இந்த மூமெண்ட்டினுடைய கொள்கையே மாறுவோம், மாற்றுவோம். லெட் அஸ் ஆல்சோ சேஞ்ச் டு பிரிங் சேஞ்ச். இந்த ரெண்டையும் செய்வோம். யாரு மீதும் வன்மம் கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்களை நான் வாரியர்ஸ்னு சொல்லிங்க. யூ ஆர் த சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். என்னை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க நீங்கள். சண்டை களத்தில் சண்டை போடுறது நம்ம வேலை இல்லைங்க. மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேலை. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷத்தோடு, அதே நேரத்தில் யாரெல்லாம் கைப்பிடிச்சு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவர்களுக்கு நன்றி உணர்வோடு, நம்ம முன்னாடி செல்லக்கூடிய பாதை இதுவரை வந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் நம்முடைய அனுபவத்தை வைத்து அதற்காக யாரையும் திட்டி தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. சமூக வலைதளத்தில் நாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்போம். தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய பிரச்சனை, என்ன கமெண்ட் வேணாலும் யார் வேணாலும் போடலாம், பேசலாம். மைக்கே முன்னாடி இருக்குது, நான் பேசிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. பாதிக்கப்படுறவங்க பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்குது. அது என் சைட்லேருந்து தெரியாமல் ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட, என்னை ஆதரித்து செய்பவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட அதற்காக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன்.